எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே கண்ணீர் விடுவீங்க. எனக்கு உதவி செய்ய ஓடோடி வருவீங்க. 100 ஜென்மத்துக்கு சேர்த்து அன்பை பொழிவீங்க. அடுத்த நிமிஷமே கிட்ட வந்தா தூரமா தள்ளி விட்டுருவீங்க. உங்களுக்கு அந்த சிரமம் தேவையில்லை. உங்களுக்கு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா உங்க இஷ்டம். என்ன நம்புங்கன்னு அடுத்தவங்கள நம்மளால வற்புறுத்த முடியாது இல்லையா? உங்க மேல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. கர்ணா, இந்த விஷயமெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுடா. சரிங்கம்மா. ஆனா எதுக்காக இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் மறைச்சிங்க? இப்ப எதுக்காகமா நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க? நான் இப்படி பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு கருணா. அன்னைக்கு ஒரு சுவாமிஜி நம்ம வீட்டுக்கு வந்தாருடா. நம்ம அர்ஜுனுக்கு 25 வயசு நிறைஞ்ச உடனே அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தூரமா போயிடுவான்னு சொன்னாரு. அவனுக்கு 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுன் நம்ம கூட இருக்க மாட்டான்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? ஆமா கருணா, 25 வருஷமா நான் சீராட்டி பாராட்டி வளர்த்த பையன். அவன் பிறந்த நாள் வருதுன்னு சந்தோஷப்படுவேனா? இல்ல நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தூரமா போயிடுவானேன்னு வருத்தப்படுறதாடா? எனக்கு ஒண்ணும் புரியலடா கருணா. இப்ப பாரு, அவனோட 25வது பிறந்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தூரமா போயிடுவாங்கிறத என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா கருணா. அர்ஜுன் பிறப்புக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. ஆமா கருணா, இங்க பாரு, இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு வீட்ல யாருக்கும் தெரியவே கூடாது. முக்கியமா அர்ஜுனுக்கு, அவனுக்கு தெரியவே கூடாதுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. உங்களோட பயம் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் அர்ஜுன் இந்த வீட்ல இருந்தும் சரி, நம்மள எல்லார விட்டும் சரி தூரமா போகாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. இவ்வளவு நாள் நாடகம் ஆனதுக்கு மொத்தத்துல இன்னைக்கு தான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்க போகுது. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மயூரி தனியா என்ன பார்க்க வரா. இந்த மாதிரி ஒரு சூப்பர் சான்ஸ் எனக்கு மறுபடியும் கிடைக்காது. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த அமிர்தாக்கு புதுசா என் மேல சந்தேகம் ஆரம்பிச்சிருக்க. முதல்ல அவளோட வாயை நான் அடைச்சாகணும். அவ வாயை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப எந்த இடத்துல அவளோட வாயை அடைக்கணுமோ அப்ப அடைச்சிருவேன். இது அமிர்தா வச்சே. கையில என்ன பூஜை தட்டு. தினம் கோயிலுக்கு போற அளவுக்கு என்ன பக்தி இவளுக்கு? இல்ல அப்படி தினம் தினம் சாமி கிட்ட என்னதான் வேண்டிக்கிறா இவ? இல்ல யாருக்கும் தெரியாம யாரையாவது மீட் பண்ண போறாளா? இவ நடவடிக்கைய பார்க்கும்போது இவளுக்குள்ள ஏதோ பெரிய ரகசியம் இருக்குமோ தோணுது. இவளை ஃபாலோ பண்ணி போனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்.
எப்பேற்பட்ட ரகசியமா இருந்தாலும் இந்த ஹர்ஷா அதை கண்டுபிடிக்காம விடவே மாட்டான். ஹே அர்ஜுன், இங்க நின்னுகிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லவே மறந்துட்டேன் பாரு, நம்ம ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட்டுக்காக ஏதோ ஒரு மாடல் ரெடி பண்ணிருக்காங்களா, பார்த்துட்டு வரலாம், வரியா? ஆமா, அம்மா, டேய் டேய் அர்ஜுன், என்னடா ஆச்சு? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அர்ஜுன், நீ பாட்டுக்கு இப்படி அழுதுகிட்டே இருந்தேனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அர்ஜுன். என்ன ஆச்சுப்பா உனக்கு? என்னன்னு சொல்லு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அர்ஜுன், முதல்ல அழுகையை நிறுத்துடா.
இவ இப்படி போறத பார்க்கும்போது நிச்சயமா இவ வேற ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் போறான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் பெருசா கோயில் எதுவும் இருக்கா மாதிரி தெரியலையே. அன்னைக்கு என்னோட உருவத்துல வந்து அர்ஜுன் மயூர் கல்யாணத்தை நிறுத்தின அந்த ஆளுக்கும் இந்த அமிர்தாவுக்கும் ஏதோ ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்கா மாதிரியே தோணுது. அது மட்டும் இல்லாம அவ்வளோ ஸ்ட்ராங்கான வீடியோ எவிடன்ஸ் இருந்தும் கூட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமிர்தாவை பார்த்து பயப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா ஏதாவது பெரிய மாயாவியோட சகவாசம் இவளுக்கு கண்டிப்பா இருக்கணும். மொத்தத்துல இவளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் இல்லாம அன்னைக்கு ரூம்குள்ள அவ்வளவு பெரிய பாம்பு அத்தனோட ஜன்னல் வழியா எப்படி உள்ள போக முடியும்? நடந்த எல்லா சம்பவத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மதம் இருக்கா மாதிரியே தோணுது. என்ன வேணா இருக்கட்டும், இன்னைக்கு அவளை ஃபாலோ பண்ணியே தீரணும். இவ எங்க போறா, என்ன வேலை செய்யறான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். வா இங்கே வா, உட்காரு, இப்படி உட்காரு. என்ன ஆச்சுப்பா அர்ஜுன்? ஏன் அம்மா முகத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? என்ன ஆச்சு? அம்மா, நான் உங்க பையன் இல்லையாம்மா? சொல்லுங்கம்மா, நான் உங்க பையன் இல்லையா? ஏம்மா, நான் இந்த வீட்டு பையன் கிடையாதாம்மா? சொல்லுங்கம்மா. யாருடா யாருடா உன்கிட்ட அப்படி சொன்னது? என்னடா கருணா, பாருடா இவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். சரியான லூசு மாதிரி எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பேசுறான். நீ ஏன் புள்ளதாண்டா அர்ஜுன்? அம்மா, யார் வந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவனை வந்து நீ இந்த வீட்டு புள்ள இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்டு எல்லாரும் எனக்கு சொந்தம். நீங்க தாமா என் அம்மா. கர்ணா, அப்பா, சித்தப்பா எல்லாரும் என் சொந்தம் தாம்மா. நான் இந்த வீட்டை சேர்ந்தவன் தாம்மா. என் இந்த வீட்டை விட்டு யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போக வாய்ப்பே இல்லம்மா. இது என்னோட வீடுமா. நீங்க எல்லாரும் என்னோட சொந்தம். இப்ப யாரு என்ன சொன்னாங்க அர்ஜுன்? யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற நீ? யார் பேச்சும் இல்லம்மா. நீங்களும் அண்ணா ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேம்மா. நிஜமா வேணா இந்த வீட்டு பையன் இல்லையாமா? அர்ஜுன், பல தடவை நாம ஒண்ணு நினைக்கும் போது விதி வேற மாதிரி நினைக்கும். எப்பவுமே நாம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கிறது கிடையாது. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் நமக்கு கிடைப்பாங்க, சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை இழந்துருவோம். சில நேரங்கள்ல நம்ம கேட்காமலே பிரசாதம் மாதிரி நம்ம மடியில வந்து விழுந்துரும். அப்படித்தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் என் மடியில பிரசாதமா வந்து நீ விழுந்த. என்னோட செல்ல பிள்ளட அர்ஜுன் நீ. நீ என் கையில கிடைக்கும் போது எத்தனோடு குழந்தையா இருந்த தெரியுமா? கொற்ற மழையில உன்னை தூக்கிக்கிட்டு வந்து உன் பாட்டி அப்படியே என் மடியில போட்டாங்க.
என்ன என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பாட்டியா? ஆமா அர்ஜுன், 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் பாட்டி உன்னை ஒரு பிரசாதமா என் மடியில போட்டாங்க. அந்த ஆண்டவன் உன் பாட்டி மூலமா உன்னை என் பிள்ளையா என்கிட்ட அனுப்பியிருக்கான். எந்த ஜென்மத்துல நான் உனக்கு தாயா இருந்து உன்னை சீராட்டி தாளாட்டி வளர்க்க தவறுனோ தெரியல. அதனாலதான் இந்த ஜென்மத்துல நான் அந்த கடமையை முடிக்கணும்னு ஆண்டவன் உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கான். அர்ஜுன், நீயும் கருணாவும் 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி தான்டா. இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன்டா, நான் உன்னை ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்த்ததே இல்ல. உன்னை இது வரைக்கும் நான் பிரிச்சு பார்த்ததே கிடையாதுடா அர்ஜுன். சத்தியமா சொல்றேன், எனக்கு நீயும் ஒண்ணுதான், கருணாவும் ஒண்ணுதான் அர்ஜுன். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நான் எனக்கு அந்த மாதிரி நினைச்சது இல்ல. இந்த விஷயம் என் காதுல விழுந்தப்போ நான் அதிர்ச்சியானது உண்மைதான். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த விஷயத்தை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேம்மா. இத காரணமா வச்சுக்கிட்டு உங்க மேலேயாகட்டும், அண்ணா மேலேயாகட்டும், இந்த குடும்பத்துல யார் மேலேயாகட்டும் என்னோட அன்பு நிச்சயமா குறைய போறது இல்லம்மா. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களோட புள்ளதாம்மா. நீங்க தாம்மா எனக்கு அம்மா. எனக்கு தெரியும்டா, என் புள்ள அர்ஜுனோட மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா இந்த விஷயத்தை உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுறா. எங்க நீ எங்களை விட்டு தூரமா போயிடுவியோங்கிற பயத்துல நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என்னை விட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டேல்ல? அம்மா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அம்மா புள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டா அது புள்ளைக்கு நல்லது இல்லம்மா. இத்தனைக்கும் நீங்க எந்த தப்புமே பண்ணல. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நானும் பாத்துடுறேன். உங்ககிட்ட இருந்து என்ன யாரு வந்து பிரிக்கிறாங்கன்னு நானும் பாத்துடுறேம்மா. உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கக்கூடிய சக்தி அந்த ஆண்டவனுக்கே கிடையாதுமா. உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நான் இந்த வீட்டு புள்ளமா, இந்த வீட்டு புள்ளதான். அர்ஜுன், அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எப்போ என்ன ஃபெவிகால்னு வெறுப்பேத்துவல்ல? அம்மாவோட புடவையை பிடிச்சிக்கிட்டு சுத்துறங்கிறதுனால தானே? ஆமாண்டா அர்ஜுன், நிஜமாவே நீ ஒரு பெரிய ஃபெவிகால் டப்பா தான்டா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டே நீ சுத்துவேன்னு வெறுப்பேத்துவ. இனிமேலும் அப்படிதான். நம்ம 2 பேரோட ஃபெவிகால் ஜோடிய அவ்வளவு தைரியமா யாரால பிரிக்க முடியுதுன்னு நானும் பாத்துடுறேம்மா. இல்லையாம்மா? நீங்க 2 பேருமே எனக்கு உயிரிடா. ஆண்டவா, என் பிள்ளைங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க மேல யாரு கண்ணும் படாம பாத்துக்கணும்பா. ஆமா.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சுப்பிரமணியாய நமः.